அனைவருக்கும் வணக்கம். ஆன்லைன் நஸ்தோ திருச்சி டிவி, எளிமை யதார்த்தம் கலந்த ஜோதிடம். வணக்கம் நண்பர்களே. கும்பராசியில் யார் இருக்கலாம்? இதுதான் இன்றைய வீடியோவுடைய தலைப்பு. பொதுவாக கும்பராசிங்கிறது காலபுருஷனுக்கு 11வது இடம். அது மட்டும் இல்லாத பார்த்தீங்கன்னா இந்த வீட்டில் தான் சனி பகவான் மூலத்திரிகோணம் ஆட்சி அடைகிறாரு. இந்த வீட்டில் எந்த கிரகம் இருந்தாலும் நன்மையை தரும் அப்படின்னு பொதுவான ஒரு விஷயம் சொல்லப்பட்டிருக்கு. அதை பற்றி தான் இந்த வீடியோ பதிவில் நம்ம சிறப்பாக பார்க்க போகிறோம். வணக்கம், நான் உங்கள் ஜோதிடர் ரவிச்சந்திரன், திருச்சி மேட்டுப்பாளையத்திலிருந்து. சரிங்களா? கும்பராசி காலபுருஷனுக்கு 11ஆம் இடம். இந்த வீட்டில் சனி பகவான் ஆட்சி பலத்தோட மூலத்திரிகோண பலத்தையும் சேர்ந்து அடைவார். புரியுதுங்களா? அதாவது ராவணன் நவ கிரகங்கள் 9 கிரகங்களையும் இந்த கும்ப வீட்டில் கட்டி போட்டு அவங்கள அடிமைப்படுத்தின மாதிரி அவங்கள சிறையில் வைத்ததாக ஒரு வரலாறு இருக்குது. புராணத்தில் நம்ம படிச்சிருக்கோம். அதே மாதிரி இந்த 9 கிரகங்களும் கும்பத்தில் இருக்கும்போது தான் அவரை அவருடைய ஆயுள் காலத்தை முடிச்சு விட்டுருக்குறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயமும் இதே புராணத்தில் நம்ம படிச்சிருக்கோம். அவ்வளோ பெரிய சிறப்பான ஒரு விஷயம் இந்த கும்பம். பொதுவாக கும்பம் அப்படின்னாவே கலசம். ஒரு குடத்துல தண்ணிக்கு மேலே பார்த்தீங்கன்னா தேங்காய் ஒன்று வச்சு, இந்த தேங்காய் அந்த மேல் பகுதி இப்படி மேலே வச்சுருப்பாங்க, சுற்றிலும் மாயில வச்சுருப்பாங்க, அருகம்பில் அந்த தர்பை பில் அதெல்லாமே அதில் வச்சுருப்பாங்க. சுற்றிலும் பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு பூ வச்சுருப்பாங்க, சந்தன குங்குமம்லாம் வச்சுருப்பாங்க. இந்த அமைப்புக்கு பேர் கும்பம். இந்த கும்பத்தை தான் எடுத்துட்டு போய் கோபுரத்து மேல இருக்கக்கூடிய அந்த கலசங்களுக்கு தண்ணி ஊற்றி கும்பாபிஷேகம் பண்றோம். அப்போ கும்பம்னா உயரம்னு அர்த்தம். இந்த கும்பத்துல ஒரு கிரகம் இருந்தால் கண்டிப்பாக அவங்களுடைய வாழ்க்கை மற்றவர்கள் இப்படி அண்ணாந்து பார்க்கிற கோபுரத்தை எப்படி இப்படி அண்ணாந்து பார்ப்போமோ அதே மாதிரி கட்டாயம் ஒரு நாள் அண்ணாந்து நம்ம மேல பார்ப்போம் அப்படிங்கிறத எந்த விதத்துலையும் சந்தேகம் இல்லை. அப்போ இந்த கும்ப ராசியில பிறந்தவங்க, கும்ப லக்னத்துல பிறந்தவங்க, கும்பத்துல கிரகம் இருக்கும்போது பிறந்தவங்க, கும்பத்தை கிரகங்கள் பார்க்கும்போது பிறந்தவங்க அத்தனை பேரும் ஒரு நாள் அல்ல ஒரு நாள் மிகப்பெரிய அவங்களுடைய வளர்ச்சியை பார்த்து ஊரே இப்படி தலை மேல இப்படி பார்த்து நிற்கும், மூக்கு மேல விரல வைக்கும்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான வீடு கும்பம். உழைப்புக்கு பெயர் போன வீடு. சரிங்களா? இந்த கும்பம் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அந்த உழைப்பால் உயர்ந்த மனிதர்கள், மிகப்பெரிய ஒரு சாதனை செஞ்சவங்க, உழைப்பின் மூலமாக முன்னேறி சாதனை செஞ்சவங்களாம் இந்த கும்ப வீடு குறிக்கும். சரி, இந்த கும்பத்தில் எந்த கிரகம் இருந்தால் என்ன பலன் அப்படிங்கன்னு பார்க்கலாம். வழக்கம் போல கும்பத்தில் நம்மளுடைய சனி பகவான் அவர் ஆட்சி அடைகிறாரு. ஆட்சி பலத்தோடு அவர் மூலத்திரிகோண பலமும் அடைகிறாரு. இந்த வீட்டில் அவர் இருக்கும்போது நல்ல பலன்களை கண்டிப்பாக தருவார். ஏன்னா அவருடைய ஆட்சி வீடு இல்லைங்களா? லக்னாதிபதி அப்படிங்கிற ஒரு முறையில் கண்டிப்பாக நல்ல பலன்களை நிச்சயமாக தருவார். உடல் ஆரோக்கியம், தேக ஆரோக்கியம், மனசு, சரிங்களா? இன்சான் உடம்புக்கு தலையே பிரதானம். மாதிரி தலை சார்ந்த தலையிலிருந்து பாதம் வரைக்கும் இருக்கக்கூடிய மொத்த விஷயத்தையும் லக்னத்திலிருந்து தான் கட்டுப்படுத்தப்படுகிறது, லக்னத்திலிருந்து தான் இயக்கப்படுகிறது. அப்போ அந்த அமைப்பில் லக்னத்தில் சனி இருக்கும்போது அவர்களுக்கு உடல்நலம் சார்ந்த ஒரு உடம்பு வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு நல்லா தெரியும். ஆனால் அந்த உடல்நலம் சார்ந்த ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கும். உதாரணத்துக்கு எங்களுக்கு தலைப்பகுதியில் ஒரு பிரச்சனையோ, அதன் பிறகு பார்த்தீங்கன்னா கால் நரம்புகளில் ஒரு பிரச்சனையோ, அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா இந்த முழங்கால் சார்ந்த ஒரு இடத்துல ஒரு பிரச்சனையும் இதெல்லாம் இந்த கும்பத்துக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். சரி, அப்போ இந்த வீட்டில் சனி இருக்கும்போது விரையாதிபதியாகவும் அந்த சனி வருவார் இல்லைங்களா? அப்போ ஒரு விரையாதிபதியாக வரும்போது விரயத்தையும் தேடி இழுத்துட்டு கொண்டு கொடுத்துருவார். இதையும் நீங்கள் கவனிக்கணும். கும்ப லக்னத்தில் சனி அமர்வது பிரச்சனை கிடையாது. ஆனால் அந்த லக்னத்தில் சனி அமரும்போது அவர் என்ன செஞ்சிடறாரு? விரையாதிபதி அந்த விஷயத்தையும் இழுத்து கொண்டு விட்டுறாரு. அதன் பிறகு இந்த அயன சயன போகம் சொல்றாங்க பார்த்தீங்களா? அயன சயன போகம் 4 செவருக்குள்ளார நடக்கக்கூடிய அந்த பெட்ரூம் சமாச்சாரம் சொல்றோம் பார்த்தீங்களா? அந்த விஷயத்திலையும் ஒரு பிரச்சனையை கொடுத்துருவாரு. அதுல ஒரு ஈடுபாடு இல்லாத தன்மையை கொடுத்துருவாரு. அல்லது அந்த விஷயத்துல இன்ட்ரெஸ்ட் இருந்தும் நம்மளுடைய ஆப்போசிட், நம்மளுடைய மனைவிக்கு ஒரு நாட்டம் இல்லாத தன்மையை கொடுத்துருவாரு. மொத்தத்தில் 12ஆம் இடமான அயனம் சயனம் போகஸ்தானத்தில் ஒரு பிரச்சனையை கொடுத்துருவாரு. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா கால் பாதம் சார்ந்த பிரச்சனையை தேடி எடுத்துகிட்டு கொடுத்துருவாரு. லக்னாதிபதிங்கிற முறையில் அவர் லக்னத்தில் இருப்பது நன்மை, 12ஆம் அதிபதிங்கிற ஒரு முறையில் அவர் லக்னத்தில் இருப்பது நன்மை அல்ல. நல்லா புரிஞ்சுக்கணும். சரி, சனி பகவானை பார்த்துட்டோம். இந்த கும்பத்தில்
சூரியனை இருந்தால் இப்படி பிள்ளைய பார்த்துட்டோம் உடனே அப்பா கிட்ட வந்துடலாம். சூரியன் இந்த லக்னத்துக்கு 7ஆம் அதிபதியாகி அவர் லக்னத்தில் வந்து அமர்வது சிறப்பு அல்ல. இந்த வீட்டில் அவர் பகையடைவார். இருந்த போதிலும் சூரியனின் சிம்ம வீட்டை அவர் அங்கிருந்து 7ஆம் பார்வையாக இங்க பார்த்துட்டு இருப்பார். அப்போ ஓரளவுக்கு ஒரு ஆறுதலான பலன் வந்து கும்பத்துல சூரியன் இருக்கும்போது நடக்கும். ஓகேங்களா? அப்போ அந்த அமைப்புல வந்து பாத்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து ஒரு சில பேருக்கு வந்து அரசு உத்தியோகம், அரசு சார்ந்த ஒரு விஷயம், அரசு வகை ஆதாயம், இதெல்லாம் கண்டிப்பாக இந்த கும்பராசி கும்பலக்கணத்துக்கு கும்பத்துல சூரியன் இருக்கும்போது கண்டிப்பாக இவங்களுக்கெல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இந்த கீழ்நிலை ஊழியர்கள் குரூப் சி டின்னு நம்ம சொல்றோம் பார்த்தீங்களா, இதெல்லாம் குரூப் சி விட குரூப் டி வந்து கீழ்நிலை ஊழியர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டி கிரேடு ஊழியர்கள் எல்லாமே இந்த கும்ப வீட்டில் சூரியன் இருக்கும்போது கண்டிப்பாக அரசு வேலையில் இருக்காங்க. இதில் ஒரு விசேஷம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, விஏஓவும் இந்த கும்ப லக்கணத்துக்குள்ளார வராரு அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். அதே மாதிரி இந்த பூர்வீகம் சார்ந்த விஷயத்துல ஒரு பிரச்சனை வந்து அப்புறம் சரியாக போறது, தகப்பனாருக்கு நமக்கு ஒத்து போகாத தன்மை, இதெல்லாம் இந்த கும்பத்துல சூரியன் இருக்கும்போது கண்டிப்பாக நடந்தே தீரும். ஒரு நாளாவது அப்பாவுக்கும் நமக்கு ஒரு கருத்து பேரோட வந்து பிரிஞ்சு போயிடுவோம் அப்படின்னு. எல்லாமே தப்பா புரிஞ்சுக்கிட்டு தான் பிரிஞ்சு போவோம். அதான் நல்ல விகாரம்லாம் பிரிஞ்சு போக மாட்டோம். சரிங்களா? இது 2வது விஷயம். 3வது பாருங்க, சந்திரன் இந்த லக்னத்துக்கு ஒரு 6ஆம் அதிபதியா கடன், நோய், எதிரி, வம்பு, வழக்கு, அசிங்க, அவமானம், வேலை, இந்த 6ஐயும் குறிக்கக்கூடியவங்களா கும்பலக்கணத்துல பிறந்தவங்க, கும்பத்துல சந்திரன் இருக்கும்போது பிறந்தவங்க யாரா இருந்தாலும் உழைக்க சோம்பேறித்தனம் பட்டீங்கன்னா உங்களுக்கு அங்க இருந்து பிரச்சனை ஆரம்பிக்கும். ஏன்னா அவர் 6ஆம் அதிபதி. அங்க நீங்க உழைப்புங்கிற ஒரு விஷயத்த நீங்க இழக்க கடன், நோய், எதிரி, வம்பு, வழக்கு, இதெல்லாம் நீங்களாவே வழியினா போறது. சரிங்களா? இந்த விஷயம்லாம் இங்க நடக்கும். லக்னாதிபதிக்கு அவர் வேற ஆகாத ஆளு அப்படிங்கிற அமைப்புல கும்பத்துல வந்து சந்திரன் அமரும் போது இங்க ஒரு பாதிப்பு கண்டிப்பா இருக்கும். அம்மாவுக்கு நமக்கு ஒத்து போகாது, மனசு ஒண்ணு சொல்லும், நம்ம ஒண்ணு செய்வோம். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கும்பத்துல சந்திரன் இருக்கும்போது நடக்கும். தாய் வழி உறவுகளால நமக்கு ஒரு பெரிய ஆதாயம் இருக்காது அப்படின்னு சொல்லலாம். சரி, சந்திரனை பார்த்துட்டோம். சந்திரனுக்கு அடுத்த கிரகம் புதன். அதே மாதிரி இன்னொரு விஷயம், இந்த கும்ப லக்கணத்துக்கு சந்திர திசையே வரக்கூடாது. அது வந்துச்சுன்னா போட்டு படாத பாடு படுத்து எடுத்துரும். சரிங்களா? இதுலயும் விதிவிலக்கு இருக்கு. சரிங்களா? நம்ம அதை இங்க பேசல, என்ன அமைப்புங்கிற அந்த ஜெனரல் கண்டென்ட்டை மட்டும் பேசுவோம். சரி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் இந்த லக்னத்துக்கு அவர் 3ஆம் அதிபதியாகவும் 10ஆம் அதிபதியும் வருவார். 3 10 தானே சார் வருவார். அப்போ 3ஆம் இடங்கிறது என்ன? தைரியம், வீரியம், வெற்றி, விஜயம், நம்மளுடைய தோள்பட்டை, காது, ஓகேங்களா? இதை சார்ந்த விஷயங்கள் பூரா இளைய சகோதரம் இது பூரா செவ்வாய். இந்த செவ்வாய் இந்த லக்னாதிபதிக்கு ஆப்போசிட்டான பார்ட்டிங்கனால இந்த கும்ப லக்னத்துக்காரங்க, கும்பராசிக்காரங்க இந்த வீட்டில் செவ்வாய் இருக்கும்போது பிறந்தவங்க கூட பிறந்தவங்களால கண்டிப்பாக 10% பிரயோஜனம் இருக்கும். ஏன்னா அந்த 3ஆம் அதிபதி வந்து லக்னத்தில் உட்கார்றாரு. நம்மளுடைய சொன்னேன், இந்த வீட்டில் இருந்தால் கிரகங்கள் எப்படி வேலை செய்யும், ராவணனுடைய கதையை அதுக்கு தான் உங்களுக்கு உதாரணமாக சொல்லப்பட்டிருக்கு. நீங்கள் ஃபர்ஸ்ட்ல இருந்து பார்த்து அதை தெரிஞ்சுக்கலாம். அப்போ ஏன் இதை அப்படி சொல்றேன்னா, சில பேர் வீடியோவை சென்ட்ரல் இருந்து பார்க்குறீங்க, நடுப்புற இருந்து பார்க்குறீங்க. ஃபர்ஸ்ட்ல ஆரம்பிச்சு கடைசி வரைக்கும் வீடியோ பார்த்தா தான் நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு வந்து புரியும். அப்போ 3ஆம் அதிபதி அப்படிங்கிற முறையில் செவ்வாய் வந்து லக்னத்தில் கும்பத்தில் இருப்பது நன்மையை தரும், அதே நேரத்தில் நன்மை இல்லாத ஒரு விஷயத்தையும் தரும். சரிங்களா? சகோதர உறவு நம்மளோட இணையுதுன்னா அங்கே முன்னேற்றம் இல்லை, முன்னேற்றம் நமக்கு இணையுதுன்னா அங்கே சகோதர உறவு நம்மகிட்ட வரக்கூடாது. இதில் 2ல் ஏதாவது ஒன்று கண்டிப்பாக நடக்கும். சரிங்களா? உயிர்காரகத்துவங்கள் வந்தால் ஜடக்காரகத்துவம் கிடையாது, ஜடக்காரகத்துவம் வந்தால் உயிர்காரகத்துவம் கிடையாது. ஓகேங்களா? சரி, இவரே இந்த லக்னத்துக்கு 10ஆம் அதிபதி, இந்த வீட்டுக்கு 10ஆம் அதிபதி சனிக்கு ஆகாத ஆளு. அப்போ கும்ப லக்கணத்துக்கு தொழில் வகை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா செவ்வாயே தான் வராரு. சரிங்களா? மேக்சிமம் இந்த மின்சாரம், யூனிஃபார்ம் சர்வீசஸ், சரிங்களா, இந்த உடல் உழைப்பு பண்ணுறது, இபியோட தொடர்பில் இருக்கிறது, இந்த வேலையெல்லாம் இவங்க இருந்தாங்கன்னா கண்டிப்பாக இவங்களுக்கு நல்ல ஒரு ஆதாயம் இருக்கும். ஆனால் அந்த ஆதாயமும் நிறைய இப்படி செவ்வாய் அள்ளி கொடுப்பாருலாம் நினச்சிடாதீங்க. போனால் போதுன்னு இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக தான் எடுத்து தருவார் அப்படின்னு அர்த்தம். இந்த குழந்தைங்கிட்ட நீங்கள் ஏதாவது கேட்டிங்கன்னா ஒரு பீஸை எடுத்து தருவாங்க பார்த்தீங்களா, அப்படி தான் தருவார் அப்படின்னு அர்த்தம். சரி, செவ்வாயை பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புதன் இந்த லக்னத்துக்கு 5ஆம் அதிபதி, 8ஆம் அதிபதி, அவரும் ஒரு வகையில் ஒரு யோகாதிபதி தான் இந்த கும்ப லக்னத்துக்கு. புதன் அப்படின்னாவே பெருமாள், புதன் அப்படின்னாவே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தகவல் தொடர்பு சம்மந்தப்பட்ட அத்தனை விஷயம் புதன் தான். சரிங்களா? சிம்பிளாக முடிக்கலாம், ஏன்னா வீடியோ லென்த்தாக போயிடும். நீங்கள் வேறு 10 நிமிஷம் 12 நிமிஷத்துக்கு மேலே இருந்தால் வீடியோவை அப்படியே பாஸ் பண்ணிட்டு போயிடுவீங்க. ஓகேங்களா? ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுவீங்க. அப்போ புதன்னா தகவல் தொழில்நுட்பம், டாக்குமெண்ட், பத்திரப்பதிவு, தாய்மாமன் சார்ந்த விஷயம், இதெல்லாமே இந்த கும்ப லக்கணத்துக்கு நல்ல ஒரு அனுசரணையாக தான் இருக்கும். சரிங்களா? அதே மாதிரி மகாவிஷ்ணு வழிபாடு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உங்களுக்குள்ளார நிச்சயம் தரும் அப்படின்னு. அதே மாதிரி புதன் வந்து 5ஆம் அதிபதியாக இருக்கனால இவங்களுக்கு நல்ல அறிவு சார்ந்த குழந்தைகள் பிறக்கும், அந்த குழந்தைகளுடைய கல்வி நல்லா இருக்கும் அப்படின்னு அர்த்தம்.
அதே அவரே வந்து 8ஆம் அதிபதியாகவும் வந்து அவர் வந்து லக்னத்தில் அமர்றாரு. திக்பலம் பெறாருல புதன் லக்னத்தில் திக்பலம் பெறும்போது 5ஆம் இடம் சிறப்பாக இருக்கும். 8ஆம் இடத்துக்கு அவர் தானே அதிபதி. 8ஆம் இடத்துக்கு 6ஆம் இடத்துல மறைஞ்சு அந்த வீட்டில் வந்து அவர் உட்காந்து திக்பலம் அறியும்போது 8ஆம் இடமான மரணம் ஆயுள் சம்பந்தப்பட்ட விஷயம், சிறு சிறு விபத்துகள் சம்பந்தப்பட்ட விஷயம், இதை சார்ந்த விஷயங்களும் அவர் கொடுப்பாரு. ஆனா 5ஆம் இடத்தை தான் அதிகப்படுத்தி தருவார். இந்த 8ஆம் இடத்து பலனை கொஞ்சம் கஷ்டப்படுத்தி தருவார். கொஞ்சம் அலைச்சல் வச்சு கொஞ்சம் அலைஞ்சு திரிஞ்சு ஒரு விஷயத்தை செஞ்சீங்கன்னா அந்த விஷயத்துல புதன் உங்களுக்கு கண்டிப்பாக லாபத்தை மிகப்பெரிய அளவுல வாரிக்கு வழங்குவார் அப்படின்னு சொல்லலாம். புதனை பார்த்துட்டோமா, அதுக்கப்புறம் குரு பகவான் இந்த லக்னத்துல வந்து அமரும் போது அவர் திக்பலம் பெறார். கும்பத்துல குரு இருக்கும்போது அவர் திக்பலம் அடைவார். அவர் 2ஆம் இடத்துக்கும் 11ஆம் இடத்துக்கும் அதிபதி. 2ஆம் இடங்கிறது நமக்கே தெரியும், தனம், குடும்பம், வாக்கு, கண்கள் சார்ந்த ஒரு விஷயம் எல்லாம், முகம் சார்ந்த விஷயம்லாம் 2ஆம் இடம். அழகான பேச்சு இருக்கும் சரிங்களா, நல்ல ஐஸ்வர்யமான ஒரு தன்மை இருக்கும், முகத்துல அந்த லட்சுமி கடாட்சம் வந்து தெரியும். இன்னொரு விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, குடும்ப விஷயங்கள்லாம் ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி குழந்தைங்களால் இவங்களுக்கு ஆதாயம் உண்டு. ஏன்னா குரு தான் குழந்தைக்கான காரக கிரகம். அதே மாதிரி ஆஸ்தானம் அனுஷ்டானத்துலலாம் இவங்களுக்கு நிறைய ஒரு ஈடுபாடு இருக்கும். தவறான விஷயத்துல இவங்க எந்த விஷயத்திலும் போக மாட்டாங்க அப்படின்னு அர்த்தம். சரி, 11ஆம் இடத்தினுடைய அதிபதியும் அவர் தான். லாபஸ்தானாதிபதி, மூத்த சகோதர ஸ்தானாதிபதி. பேங்க்ல வந்து பணம் கையிருப்பு வச்சிருக்கிறோமா, கடன் வாங்குறோமா அப்படின்னு குறிக்கக்கூடிய பகுதி வந்து 16ஆம் இடம் லாபஸ்தானம் சொல்லக்கூடியது. உபஜயஸ்தானத்துல இந்த 11ஆம் இடம் முக்கியமான ஒரு ஸ்தானம் வரும். அப்ப அந்த ஸ்தானத்தினுடைய அதிபதி லக்னத்துல வந்து அமர்வது மிகப்பெரிய லாபத்தை கண்டிப்பாக தரும். குரு இந்த கும்ப லக்னத்துக்கு வந்து சமமான கிரகம் தான் லக்னாதிபதிக்கு. அதனால எந்த வகையிலையுமே இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாதிப்பை தராமல் இருக்கும். சார் நான் சொல்றது அந்த கிரகம் மட்டும் இருக்கணும், பங்கம் அடையாம இருக்கணும், அதுக்கு தான் நம்ம பலன் சொல்லிட்டு இருக்கிறோம். சரி, அதன் பிறகு சுக்கிரன் இந்த லக்னத்துக்கு ராஜயோகாதிபதி. நல்லா பாருங்க, கும்ப லக்னத்துக்கு அவரே 4ஆம் அதிபதி, 9ஆம் அதிபதியா வருவாரு. 4ஆம் இடங்கிறது வீடு, மனை, வாகனம், தயார், கல்வி, சொத்து, இதை சார்ந்த ஒரு விஷயமும். 9ஆம் இடங்கிறது தகப்பனார், பெயர், புகழ், பாக்கியம் சார்ந்த விஷயம், ஆன்மீக தல யாத்திரை, அங்கங்க நம்ம போறது, சுற்றுலா போறது, எல்லாமே 9ஆம் பாவத்தை வந்து குறிக்கும். சரி, 4ஆம் இடத்தினுடைய அதிபதியும் 9ஆம் இடத்தின் அதிபதியும் வந்து லக்னத்தில் அமரும் போது அந்த 4ஆம் பாவம் வந்து இவங்களை தேடி வந்துடும். சரிங்களா, வீடு, மனை, வாகனம், தாயார், கல்வி, சுத்து இதெல்லாம் தேடி வரும். இவர் ரொம்ப கஷ்டப்பட தேவையில்லை, ரொம்ப கொடுத்து வச்ச மகாராசன். ராஜயோகாதிபதியும் அந்த லக்னத்தில் அமரும் போது ஒரு நல்ல ஒரு யோக பலனை நிச்சயமாக இங்க செய்வார் அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி அவரே இந்த லக்னத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா 9ஆம் அதிபதி, பெயர், புகழ், பாக்கியம். இந்த ஜாதகருக்கு தாயாரும் சம்பாரிச்சு வச்சிருப்பாங்க, தகப்பனாரும் சம்பாரிச்சு வச்சிருப்பாங்க. ஒரு சில வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா அப்பா அம்மா 2 பேருமே வேலையில் இருப்பாங்க, குழந்தைங்களுக்கு நிறைய சேர்த்து வச்சிருப்பாங்க பாருங்க, அது இந்த மாதிரி அமைப்பு தான் அப்படின்னு சொல்லலாம். சுக்கிரன் லக்னத்துல வந்து கும்பத்துல இருக்கிறது மிகப்பெரிய யோகத்தை நிச்சயமாக தரும் அப்படின்னு சொல்லலாம். சரி, அதன் பிறகு சனி பகவான், அவரை முன்னாடியே எடுத்தோடனே பார்த்துட்டோம். பிறகு ராகு வந்து பாத்தீங்கன்னா இந்த கும்பத்துல இருக்கிற ராகும், நான் அடிக்கடி என் வீடியோல சொல்லிட்டு இருக்கேன், கும்பத்துல இருக்கிற ராகும் விருச்சிக ராகும் கொஞ்சம் நீங்க ரொம்ப கண்ணுல சென்சிட்டிவா வச்சு பார்க்கணும். ஏன்னா இந்த வீட்டுல அவருடைய சொந்த நட்சத்திரம் இருக்கு. ஆல்ரெடி மிதுனத்துல இருக்கிற ராகு கூட அங்க ஒரு பெரிய தோஷத்தை கொடுப்பதில்லை, ஒரு பெரிய கெடுதலை கொடுப்பதில்லை. அதே மாதிரி துலாத்துல இருக்கிற ராகு கூட ஒரு பெரிய விஷயம் கொடுக்கறது இல்லை. ஆனா கும்பத்துல இருக்கிற ராகு அவருடைய சொந்த நட்சத்திரம் இருக்கு, கேர்ஃபுல்லா ப்ரெடிக்ஷன் எடுக்கணும். விருச்சிகத்துல அவர் நட்சத்திரம் இல்லைனாலும் அந்த இடத்துல அவர் வந்து ரொம்ப கவனமா அந்த ப்ரெடிக்ஷன் எடுக்கணும் அப்படின்னு நம்ம நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கோம். நல்லா பார்த்துங்க, இந்த கும்பத்துல வந்து ராகு இருக்கும்போது இவர்களுக்கு எந்த ஒரு விஷயம் செய்றீங்க சார், சரிங்களா, மனசாட்சியெல்லாம் கொஞ்சம் தூரம் விலக்கி வச்சுட்டு தான் அவங்க எப்பவுமே இருப்பாங்க. கும்பத்துல ராகு இருக்கும்போது இந்த லக்னத்திலே வேற இருக்கிறாரா, சொந்த பந்தமே உங்களுக்கு சுத்தமாகாது. வெளி சமுதாயத்துல கல்யாணம் பண்ணிக்கிறது, ஒரு சில கட்டுப்பாடுகளை மீறி திருமணம் செய்யறது, இதெல்லாமே இந்த கும்பத்துல இருக்கிற ராகு. அது நம்ம டெப்தா நம்ம விளக்க வேண்டாம், அதனால டீசெண்டா சொல்ல. கும்பத்தில் ராகு இருப்பது வந்து பாத்தீங்கன்னா அவர் மட்டும் இந்த வீட்டுல இருக்கும்போது பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு மட்டும்தான் நல்ல பலனை தருவார். ஆனா கட்டுப்பாடுகளற்ற வாழ்க்கை முறையை தருவார். மனசு ஒரு கட்டுப்பாடா இருக்காது. பஞ்சமகா பாதக செயலையும் செய்யறதுக்கு இந்த ராகு தூண்டி விடுவாரு. லக்னாதிபதியின் வலுவிற்கேற்ப, லக்னாதிபதி சனி வலுவா இருக்கும்போது இங்க ராகு பெரிய தோஷத்தை செய்ய மாட்டார். லக்னாதிபதி கெட்டு போயிருக்கும்போது இங்க ஒரு மிகப்பெரிய தோஷத்தை இங்க இருக்கக்கூடிய ராகு கண்டிப்பாக செஞ்சிருவார். கேது இந்த வீட்டுல இருக்கலாம் சார். கும்பத்துல கேது அவருக்கு ரொம்ப பிடிச்ச வீடு இந்த வீட்டுல இருக்கும்போது, ஏன்னா நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், சனி, கேது, குரு இந்த 3 பேர் சேர்ந்தா அது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஆன்மீக யோகம். நம்ம பெரியவா, காஞ்சி மகா பெரியவாக்கு இந்த அமைப்பு வந்து தனுசுல இருக்கு அப்படின்னு நம்ம நிறைய முந்தைய வீடுகளிலே சொல்லியிருக்கிறோம். இந்த வீட்டில் வந்து கேது இருக்கும்போது ஒரு நல்ல ஒரு பலனை தரும். ஆன்மீகம் சார்ந்த விஷயமும், அதன் பிறகு பார்த்தீங்கன்னா அந்த ஜீவ சமாதி, சித்தர் வழிபாடு, இந்த கோயிலில் பூஜை அலங்கார பொருட்கள் விற்கிறது, இந்த நாட்டு மருந்து கடை வச்சிருப்பாங்க பார்த்தீங்களா, இவங்களுக்கெல்லாம் கும்பத்தில் கட்டாயம் கேது இருக்கும். இதை நான் நிரூபிச்சிருக்கேன் சார். ஒரு நாட்டு மருந்து கடையில் கேட்கும்போது, சார் உங்களுக்கு கும்பத்தோட கேதுக்கு தொடர்புல இருக்கான்னு சொல்லி கேட்டிருக்கேன். எனக்கு தெரியலன்னு சொன்னாங்க. அவங்க டேட் ஆஃப் பர்த் டைம் வாங்கி பார்க்கும்போது கும்பத்தில் அவங்களுக்கு கேது இருக்கு. அதே மாதிரி பூஜை ஜாமான் விற்பனை பண்றது, இதெல்லாமே இந்த கும்பத்தில் கேது இருக்கும்போது ஒரு நல்ல பலனை தரும்.
நண்பர்களே, கும்பத்தில் யார் இருந்தால் நன்மை அப்படிங்கிற ஒரு வீடியோவை நம்ம உங்களுக்கு முன்னாடி ஷேர் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நம்மக்கிட்ட ஜாதகம் பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க காலையில் 9 மணிலேருந்து 11 மணிக்குள்ளார நீங்கள் வந்து 1010 ரூபா பணம் போட்டிங்கன்னா அன்றைய நாளே பலன் சொல்லப்படும். இந்தியாவில் நம்மக்கிட்ட ஜாதகம் பார்க்குறவங்களுக்கு 1010 ரூபா கட்டணமும், வெளிநாடுகள்லேருந்து நம்மகிட்ட ஜாதகம் பார்க்குறவங்களுக்கு 2020 ரூபா கட்டணத்திலையும் நம்ம பலன் சொல்லிட்டு இருக்கிறோம். தேவைப்படுறவங்க நம்ம கீழே தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொண்டு பயன்பெறுங்க அப்படின்னு சொல்லி இந்த அழகான வீடியோ பதிவை கண்டுகளித்த உங்கள் அத்தனை நல் இதயங்களுக்கும் உடைய நெஞ்சார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும். நன்றி, வணக்கம்.